ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பாஸ்தா. ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி அதுவுமே பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டுமே பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான காய்கறிங்க அப்படின்னா எனக்கு பீன்ஸு கேரட் எடுத்துருக்கேன். சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், அமுல் பட்டர் அண்ட் பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பாயில் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. எல்லாம் சுடு தண்ணி பாயில் ஆன அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு அண்ட் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா கொதிச்ச உடனே பாஸ்தா அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் அது சாஃப்டாகிடும். ஸோ அதை வடிகட்டிட்டு ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் அலசிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு பாஸ்தா ரெடி ஆகிடும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வந்து நான் தாராளமாக கரண்டியை வச்சு கிளற மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய கடாயை வச்சுக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இதை பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். நம்ம பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கடாய் ஸ்லோ பண்ணிடுங்க ஃபுல்லாக, இல்லை பட்டர் உடனே கலர் மாறிடும். பட்டர் கரைஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணி நல்லா பூண்டு நல்லா ஸ்மெல் வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. என் பூண்டு லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்பலாம் வேண்டாம். பார்த்தீங்களா பூண்டு கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயமே நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்களா வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிப்போம். நம்ம ஸோ தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சில பேர் தக்காளி போட மாட்டாங்க, டொமேட்டோ சாஸ் போட்டுருவாங்க. பட் தக்காளி ஆட் பண்ணி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் இப்போ டேஸ்ட் நல்லா ஹைலைட்டாக காமிக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தக்காளியுமே நல்லா சாஃப்டாகி வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இது நம்ம இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ் இதுவுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துப்போம். அண்ட் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பாஸ்தா உப்பு போட்டதுனால நம்ம கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிப்போம். நீங்கள் இது கூட என்ன காய்கறி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் ப்ரொக்கோலி, கேப்சிகம் அதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். பட் இன்றைக்கி என் வீட்டில் இருந்திருக்கும் அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய காய்கறி வேணும், நீங்கள் நிறைய காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுதாங்க காய்கறியும் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிப்போம். டொமேட்டோ சாஸ் உங்கள் விருப்பம் தான், அது பாஸ்தாக்கு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா என்ன கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா தான் கிளறி வைக்கோங்க. கூட சோயா சாஸ் காரத்துக்கு தான் போகிறோம் நம்ம. ஸோ அது ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல, 1 ஸ்பூன் ஆட் பண்ண போதும். ஸோ என் பாஸ்தாக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பாஸ்தா அளவு என்னென்னு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். போட்டுங்க ரொம்ப கச்சன்னு கலரி விடாதீங்க. சும்மா அந்த கரண்டி அப்படி எடுத்து திருப்பி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பாஸ்தா உடையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கலரினா ஸோ 2 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுனா போதும், அது செட்டில் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். அந்த மசாலா போய் நல்லா செட் ஆகிடும். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.